கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இண்டிகோ நிறுவன விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறல். திருவள்ளுவர் நகராட்சியின் திமுக கவுன்சிலர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆடை முழுவதும் குருதி கொட்டிய நிலையில் தெருவில் நடந்து வந்த 7 வயது சிறுமி குழந்தையை கடத்திச் சென்று சொல்ல முடியாத பாலியல் சித்திரவதைக்குள்ளாக்கிய கொடூரம். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே உபகவலசை கிராமத்தில் 75 வயது முதியவரை கொலை செய்து முதியவரின் 70 வயது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தப்பு பண்ணிட்டான், குழந்தைய கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து குழந்தைய பண்ணிட்டான். மூளை வளர்ச்சி குழந்தையே இப்படி பண்ணிருக்காங்கன்னா நல்ல அவங்கள இன்னும் என்ன பண்ணாங்க, தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை ஓட்டேரியில் பள்ளி மாணவியை அவரின் அக்கா காதலன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. திருச்சியில் இருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பல மாசமா நம்ம சேனல்ல அதிகமா வர வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாமே இந்த ரேப் கேஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை, ரோட்டில் நடக்கிற இஷ்யூஸு, நம்ம சட்ட ஒழுங்கை பற்றி இதை பற்றி தான் அதிகமான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது போட காரணம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ கடந்த 1 மாதமாக என் வீடியோஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் ஃபுல்லாக இந்த பாலியல் கேஸு, சைல்டு ரேப்பு, கிட்டத்தட்ட 60 வயசில் இருக்கிற ஒரு பாட்டியை ரேப் பண்ண விஷயங்கள், அதுவும் 70 வயசில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்டை கொலை செஞ்சுட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. 1 மாதமாக அதிகமாக வந்துட்டுருக்கு. இதை பார்க்கும்போது நிஜமாலே மன வேதனையாக இருந்தது. அதாவது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை நம்ம அரசியல் வந்தனால தான் நமக்கு இவ்வளோ விஷயங்கள், நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிய வருதா? இத்தனை வருஷமாக நமக்கு தெரிய வரலையே, ஒருவேளை மூடி மறைச்சிருக்காங்களா? ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்தனால நம்ம யங்ஸ்டர்ஸும் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸும் நம்ம தலைவரும் இதை பற்றி எடுத்து பேசுகிறனால இவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது நம்ம மைண்டுக்கு வருதா, நம்ம பார்வைக்கு வருதா? இதெல்லாம் எனக்கு யோசிக்க தோணுது. அதாவது இத்தனை வருஷமாக வரும் நம்ம தலைவரோட படத்தை பற்றி, நம்ம என்ன படம் ரிலீஸ் ஆகுதோ அதை பற்றி பேசுகிறது, அதோட ட்ரெய்லரை ட்ரெண்ட் பண்ணுறது, வியூஸை பற்றி பேசுகிறது, ஸோ படத்தோட ரிவ்யூஸ் பேசுகிறது, நம்ம மக்களேக்கம் சம்மந்தப்பட்ட நலத்திட்ட உதவிகளை பற்றி பேசுகிறது, இதை மட்டும் பேசிகிட்டு இருந்த நம்ம இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய இஷ்யூஸ், மக்கள் பாதிக்கப்படுற இஷ்யூஸு, முக்கியமாக ரேப் இஷ்யூஸு, சைல்டு ரேப்பு, இதை பற்றிலாம் நம்ம எடுத்து பேசுகிறோம். ஸோ மன வேதனையாக இருக்குங்க. இன்றைக்கி கூட அந்த வீடியோவை பற்றி இப்போ நான் இந்த வீடியோ பண்ணும்போது கூட யோசித்தேன், டெய்லி நம்ம இதை பற்றி பேசுகிறோமே, அதுக்கு காரணம் என்ன? டெய்லி இந்த இஷ்யூஸ் நடக்கிறனால தானே. ஸோ ரொம்ப வேதனையாக இருந்தது. இப்போ தூத்துக்குடியில் நடக்கிற இஷ்யூஸ் கேட்கும்போது, நேற்று கூட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் ஆதவ அர்ஜுன் அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. தலைவர் வந்து தூத்துக்குடி போகணும், அந்த குடும்பத்தை பார்க்கணும், அவங்க கூட போராடணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அங்கே விஜய் அவர்கள் வந்துட்டா கூட்டம் கூடிடும், அந்த போராட்டம் ஒழுங்காக நடக்காது, திசை திரும்பிடும். உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டார் வராருன்னா இந்த செல்ஃபி எடுக்கிறது, அவர் தொல்லைப்படுறது, அவ்வளோ பேர் கூடுவாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் சுற்றுப்பயணத்துக்கு போகும்போதும் சரி, நிர்வாகிகள் சந்திப்பு போகும்போதும் சரி, எந்த விஷயத்துக்கு விஜய் நான் போடாலும் அங்கே கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. ஸோ அது திசை திரும்பக்கூடாதுன்றனால அது அங்கே போக முடியாமல், எப்போவுமே முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போது, ரசிகர் மன்றமாக இருக்கும்போது நைட்டாக போயிடுவார், பெருசாக யாருக்கும் தெரியாது. இப்போ அவர் கட்சி தலைவர், இப்போ அவருக்கு SOP போட்டிருக்காங்க. அதனால் அவர் எடுத்தவங்க கவுத்துன்னு உள்ளே போக முடியாது. போகிறதா அவங்க லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு கட்சி தலைவராக இருக்கார், இது அரசியலாக இருக்குது, அதனால் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தணும், நியூஸ் லீக் ஆகும். லீக் ஆனால் அவர் வரும்போது அங்கே கூட்டம் கூடும். அதனால் எங்கேயுமே இப்போ அவரால் போக முடியல. அதாவது யோசிச்சு பாருங்கள், வேறு எல்லா கட்சிக்காரங்களும் இதில் அரசியல் பண்ணுறாங்க, நிறைய பிரச்சாரங்கள், மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் விஜய் அண்ணனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணுன்னா அது 5000 பேர் தான், அந்த நிர்வாகிகள் சந்திப்பாக தான் இருக்கணும், ஒரு க்ளோஸ் இடத்துல தான் நடக்கணும். இது பெருசாக கூட்டம் கூட இவ்வளோ விஷயங்கள் SOPன்றத வெறும் விஜயண்ணனுக்காக மட்டும்தான் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மீறி இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அதை கொண்டாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டம் கூடுது, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாங்க, பிஜேபியில் இருக்கவங்க பேசுகிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த SOP கிடையாது. ஸோ நமக்கு மட்டும் இதை போட்டிருக்காங்கன்னா இவரை வெளியே வரக்கூடாதுன்றதுனால. அதனால் ஆதவ் சார் நேற்று அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தெளிவாக சொன்னார், அண்ணன் தூத்துக்குடி போகணும்னு சொன்னார், என்கிட்ட பேசுனார், நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஏன்னா இந்த SOPனால எங்களால் என்ன மூவ் பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக நம்ம நண்பர் முத்துக்குமரன் பிக் பாஸில் கூட வந்திருந்தார், 2025 24 வின்னர், டைட்டில் வின்னர். அவர் பேசின ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. இதை நான் பேசணும்னு நினச்சேன். ரெகுலராக நான் இதை பற்றி பேசுகிறனால எப்போவுமே நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்தோன்னே நான் பேசுகிற விஷயம்லாம் முத்து பேசுன மாதிரி இருந்து நம்ம நண்பர் தான். அதனால் அவர் பேசின கிளிப்பிங் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். தூத்துக்குடியில் விளாத்திக்குளத்தில் 17 வயசு பிள்ளை
கல்லை இயற்கை உபாதை கழிக்கலாம்னு வெளியே போகுது, பிள்ளைய காணோம். 12வது படிக்குது. தேடி போய் பார்த்தா உடம்புல துணியெலாம் இல்லாமல் துண்டாக வெட்டி இந்த பிள்ளையோட உடம்பு மட்டும். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க, எல்லாம் பற்றி பேசுங்க. மதுராந்தகத்தில் நடந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் முந்தானேத்து தான், ரொம்ப நல்ல நேற்று கூட நீதிமன்றம் இதை பொது வழக்காக போட சொல்லி பேசிகிட்டு இருக்கு. 17 வயசு பையன், 16 வயசு பிள்ளை, 14 வயசு பிள்ளை வண்டியில் போயிட்டுருக்காங்க. 2 குடிகார அயோக்கியங்க அந்த பிள்ளைகளை விரட்டுறாங்க. 17 வயசு பையனும் 16 வயசு பிள்ளையும் ஓடி போயிட்டாங்க. இந்த 14 வயசு பச்சை மண் இருக்குல்ல, அது காலில் அடிவிட்டு கீழே விழுந்துருச்சு. தூக்கிட்டு போய் ஏரிக்கரையில் வச்சு நைட்டெல்லாம் அந்த பிள்ளைய, காலையில் உடம்பெல்லாம் காயத்தோடு அந்த பிள்ளை மருத்துவமனை போயிருக்கு. இப்போ அதில் ஒருத்தனை பிடிச்சிட்டதா மேல்மருவத்தூர் மகளிர் காவல் நிலையம் சொல்கிறாங்க. இதை பற்றி பேசுங்கன்னா ரத்தம் கொதிக்குது. என்ன பேச சொல்கிறீங்க? இப்போ கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டு பின்னாடி ஒரு பிள்ளைய மூணு கேவலம் கட்டவங்க அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினா இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ நீதிமன்றம் என்ன தெரியுமா தண்டனை கொடுத்துருக்கு? வாழ்நாள் சிறை. இவங்களை ஜெயிலில் அடைச்சி வாழ்நாள் பூரா அவங்களை சோறு போட்டு எதுக்குன்னு இவங்களை சோறு போட்டு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ மதுராந்தகத்தில் மக்கள்லாம் போராடுறாங்கல்ல, தூத்துக்குடியில், வந்தான்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சது மக்கள்கிட்ட கொடுத்துட்டா கண்ணு காது மூக்கு கையெல்லாம் பிச்சு அப்படியே செதைச்சு கொன்ற மாட்டோம். இப்போ அதை வீடியோ எடுத்து போட்டால் ஒருத்தனுக்கு பயம் வேண்டாமா? ஒரு பொம்பளை பிள்ளையை தொட போகிறோம், சின்ன பிள்ளையை தொட போகிறோம்னா பயம் வேண்டாமா? பயம் இல்லாமல் குடிச்சுட்டு இவங்களாம் தொடுறதுக்கு யார் அனுமதிக்கிறா? எப்படி அது வருது அந்த மனசு? தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை சுக்கா பிச்சு கொன்றுவாங்களே அப்படிங்கிற பயம் வேண்டாம். பேசுறதுக்கு எப்படி ரத்தம் கொதிக்குது? காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, சட்டம் இருக்குது. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறீங்க? ஒரு சட்டம் வேண்டாம்? இதுக்கப்புறம் யாராவது ஒரு பாலியல் வழக்கு செஞ்சானா அவனை ஊர் மத்தியில் நிப்பாட்டி சதையா பிச்சு கொன்றுவோம்டா அப்படின்னு. ஒன்று அப்படி செஞ்சா அதுக்கப்புறம் அவனுக்கு தைரியம் வருமா? எல்லா வீட்லையும் பொம்பளை பிள்ளை வச்சுட்டு பதைக்கிறாங்கங்க. எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது, சின்ன குழந்தைல ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளையில விட மாட்டாங்க. இவங்கெல்லாம் மாட்டினா அவங்கள என்ன செய்கிறது? வாழ்நாள் சரி எதுக்கு கொள்ளணும்? பொது வெளியில் வச்சு இன்னொருத்தன் நினச்சாலே அவனுக்கு துடிக்கிற மாதிரி ஒருத்தனை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்ன செய்வானா? இப்படிதான் செய்யணும். பார்த்தீங்களா நம்ம முத்து பேசுன விஷயம், அதே ஆதங்கம் தான் எனக்கும் இருக்குது. நான் ஏன் அந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசலைன்னா, நான் பேசும்போது தவறுதலாக ஏதாவது வார்த்தைகள் வந்துடும். ஏன்னா அவ்வளோ கோவம், அந்த விஷயத்த பேசினா அவ்வளோ கோவம் என் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ தப்பான வார்த்தைகள் எதனா பேசினா, நம்ம சேனலில் நிறைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் பார்க்குறீங்க, நிறைய பசங்க பார்க்குறீங்க, நிறைய வயசானவங்களாம் பார்க்குறீங்க. ஸோ தப்பாக அந்த கோவத்தில் நான் இதுக்கு முன்னாடி பேசுகிற விஷயமே தப்பாக ஒரு விஷயமா கன்வே ஆகிடுச்சு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நான் அசிங்கப்படுறேன், வேதனைப்படுறேன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன திட்டினீங்க, என்ன பிரதர் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இப்படி தமிழ்நாட்டை பற்றி தப்பா பேசுறீங்களேன்ட்டு. அதனால தான் நான் அந்த இஷ்யூவை நான் பேசாமல் முத்து பேசின வீடியோ கிளிப்பையும் உங்களுக்கு போட்டேன். ஏன்னா நான் பேசும்போது எனக்கு கோவத்தில் வார்த்தைகளை விட்டுருவேன். ஏன்னா நானும் ஒரு மனிதர் தானுங்க, எனக்கும் உணர்ச்சிகள்லாம் இருக்குல்ல. எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இது பொறுத்து போகிறது? இது பயம் இல்லாமல் போச்சு. என்ன பண்ணாலும், அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வயசு குழந்தைக்கு அவங்க அப்பா அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியுது அந்த குழந்தையோட பிறப்புறுப்பில் விரல் விட்டனால தான் அந்த குழந்தை உயிர் போயிருக்குன்ட்டு. யோசிச்சு பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது. இது தமிழ்நாட்டில் நடக்குதுங்க. இது நார்த் இந்தியாவோ வட சைட்லலாம் எங்கேயும் நடக்கல, நம்ம சவுத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன இதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க எனக்கு தெரியல. எவ்வளோ நடந்துட்டு விஜய் நான் கொடுத்த ஒரு வாக்குறுதியில் இப்போ நான் சொல்கிறேன், விஜய் நான் கொடுத்த வாக்குறுதி எடுத்து பாருங்க, எந்த இடத்துலையும் டார்க் ஸ்பாட்டே இருக்காது. எல்லா இடத்துலையும் வெளிச்சமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கணும். ஒரு பட்டனை அழுத்தினா கண்ட்ரோல் ரூமுக்கு நோட்டிஃபிகேஷன் போகணும், இமீடியட்டாக அங்கே வரணும், வேலுநாச்சியார் படை அங்கே வந்து நிற்கணும். இந்த அளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்கணும். அப்போ தான் பயம் இல்லாமல் எல்லாருமே ஜாலியாக சுதந்திரமாக நடக்க முடியும். பெண்கள்லாம் பயந்து போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு டாய்லெட் இல்லைங்க தமிழ்நாட்டில், ஒரு கிராமத்தில் டாய்லெட் இல்லை. அதனால தான் அந்த பிள்ளை அந்த காட்டுக்கு போயிருக்கு. ஸோ அந்த துண்டாக வெட்டி போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அது இமேஜினே பண்ண முடியல. ரேப் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு பண்ணி போடுறாங்கன்னா இதை நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன தலைவா தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதாமே, உண்மையா? இதெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கோம், கார்ட்டூன் சேனலில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இந்த வன்முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த சினிமாவில் படிக்கும்போது, நாவல் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கேள்விப்பட்டிருக்கேன். நான் ரியல் லைஃப்பில் 2026 இப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் நடக்குதுன்னா எப்படி நீங்களாம் அங்கே சேஃப்டியாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. முதலமைச்சர் இதை பற்றி ஏதாவது ஒரு வாயை திறந்து ஏதாவது பண்ணாரா? விஜயனை இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டனால, அவரோட பதிவு வந்தனால நமக்கு இந்த விஷயம் நம்ம பார்வைக்கு வந்தது, நம்ம எடுத்து இதை பார்க்க ஆரம்பித்தோம். இப்போது நைட்டு ஃபுல்லாக அங்கே போராடிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் அவங்க கூட நின்று போராடிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண முடியும்? அதாவது இந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு ஸ்வச் பாரத்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தது, இவ்வளோ கோடிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நியூஸ்லாம் கேள்விப்பட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இருந்தும் ஏன் இன்னும் டாய்லெட் கட்டாமல் இருக்காங்க?
தமிழ்நாட்டில் டாய்லெட்டில் அதுவும் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் போய் பாருங்கள், டோரே கிடையாதுன்றாங்க. அவ்வளோ ஸ்மெல்லு. அது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, யார் அங்கே வந்து பார்க்க போகிறா? அந்த ஒரு அலட்சியமாக தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. மெயினாக இந்த ட்ரக்ஸு சொல்கிறாரு, அது கடல் வழியாக வருதுன்னு. அது சார் கரெக்டாக சொன்னார், கடல் வழியாக வருது, ஓகே, உங்களால் அது எதுவும் பண்ண முடியாது. கடல்லேருந்து ரோட்டுக்கு நம்ம ஏரியாவுக்கு எப்படிங்க கஞ்சா இந்த பொருள்லாம் எப்படிங்க வருது? ட்ரக்ஸ் எப்படிங்க சேல் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லாக? சின்ன சின்ன பசங்க இருட்டில் நின்று தம் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, அது எப்படி பாசிபிள்? ஸோ ரோடு வழியாக இது சேல் ஆகிறனால தான் பாசிபிள். ஸோ இதையே இன்னும் தடுத்து நிறுத்த முடியல. எவ்வளோ படங்கள் வருது, யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, இருந்தாலும் அதை இன்னும் தடுக்க முடியலையே. தடுத்து தானே ஆகணும். ஆதங்கம். நம்ம ரோட் சைடில் போகும்போது இருட்டில் பார்க்கும்போது ஒரு 10 பசங்க கும்பலாக நிற்கிறாங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியாது அவங்க கஞ்சா தான் அடிக்கிறானுங்க. எல்லாம் தெரிஞ்ச 2-3 பேர்லாம் தெரிஞ்ச முகமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? சின்ன சின்ன பசங்க. நம்ம போய் கேட்டால் அவங்க அந்த போதையில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அருவாளும் கைமா இருக்காங்க, ரீல்ஸு போடுறானுங்க, கஞ்சா அடிச்சுட்டு. நீங்கள் அந்த ஏரியா நாங்கநேரி ஏரியாவில் பார்த்துருப்பீங்க, வெட்டுறானுங்க, யார் என்னன்னே தெரியாது. ரோட்டில் போகும்போது அசால்ட்டாக வெட்டு போடுறானுங்க. இது என்ன தமிழ்நாடு? இது எப்படி இருக்க முடியும் நம்மளால்? நாளைக்கு இதே கதி எனக்கும் வரலாம், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வரலாம். சேஃப்டி சுத்தமாக கிடையாதுங்க. மகளிருக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே தமிழ்நாட்டில் சேஃப்டி கிடையாது. 2026 நீங்கள் யோசிச்சு தான் ஓட்ட போடணும். யாருக்கு போடுறதா இருந்தாலும் யோசிச்சு ஓட்ட போடுங்க. நான் சொல்லலை விசிலுக்கு போடுங்க, விஜயனனுக்கு போடுங்க, நான் சொல்ல வரல. உங்கள் மைண்டுக்கு ஒன்று வரும் பாருங்க, அந்த ஆதங்கம் வரும் பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்கு இது நடந்துதான் நம்ம சும்மா விட்டுருப்போமா? காலையில் போன அந்த பெண்ணு வெளியே போயிருக்காங்க, அவங்கள கழிப்பிடத்துக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துல காட்டுக்கு போயிருக்காங்க, ரிட்டன் வரல. வேற என்ன பண்ண முடியும்? அங்கே போய் ஸ்டேஷனில் சொன்னோன்னே உங்கள் பொண்ணு யாருக்குன்னா ஓடி போயிருக்கோம் அப்படின்றாங்களாம். ஸோ இந்த ஸ்டேஷனில் சொன்னால் அங்கே அனுப்புகிறாங்க, அங்கே சொன்னால் இங்கே அனுப்புகிறாங்க. இமீடியட் ஆக்ஷனே இல்லைங்க. அவங்க அங்கங்கே அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி இறந்துருக்காங்கன்ட்டு. ரேப் பண்ணப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த பொண்ணு இறந்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டு குடும்பத்தோட நிலைமை தூத்துக்குடி ஆடி போயிருக்கு. இந்த விஜய் அண்ணனோட இந்த டைவர்ஸ் கேஸ் வந்தோன்னா பேசப்பட்ட எல்லா மீடியாஸும் இப்போ எங்கே போயிட்டாங்க? யாருமே அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணலையே. சின்ன சின்ன செய்தியாக தான் வருது, நம்ம பார்வைக்கு வரவே இல்லை. விஜயன் அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டனால நான் இதை எடுத்து பேசுகிறேன். நம்ம டீமில் இருக்கவங்க, நம்ம விர்ச்சுவல் ஒரேஸை இதை வெளியே கொண்டு வராங்க. மற்றபடி இது பெருசாக யாரும் பேசப்படலை. ஆனால் நிஜமாலே சொல்கிறேங்க, இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், நீங்கள் இந்த ஆட்சியை மாற்றுங்க. இந்த தமிழக அரசு நல்ல அரசாக மாறணும். விஜய் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் வரணும், வெளிச்சமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வரணும். இந்த பட்டன் ஒன்று சொன்னார் பாருங்க, இந்த ஆட்டோலேருந்து சாதாரண டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் இருந்ததுன்னா மகளிருக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த காட்டுக்குள்ளே அவங்க வீட்டில் அந்த பாத்ரூம் இருந்ததுன்னா அந்த பொண்ணு வெளியே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பொண்ணு அங்கே பாத்ரூம் இல்லாதனால இயற்கை கழிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க, காட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போனனால அதாவது பாத்ரூம் போன ஒரு பிள்ளையை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி அநீதி நடக்குது தமிழ்நாட்டில் லாஸ்ட் 1 மாதம். இப்போ நான் ஏன் முத்து வீடியோ போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முத்து வீடியோ நான் போட காரணம் என்னன்னா, டெய்லி நான் இதை பற்றி தான் பேசுகிறேன். டெய்லி இந்த விஷயம் நடக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் நடக்குது. எப்போவுமே நான் இதை எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? கோவம் வருதுங்க எனக்கு. டெய்லி இந்த விஷயத்த சொல்ல கோவம் வருது. அதனால தான் நான் இதை கொஞ்சம் காமாக இந்த வீடியோ பண்ணுன்றனால தான் முத்து பேசுனதெல்லாம் நான் பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இதை நடக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறேங்க, இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு காமாக இருக்க காரணம் என்னன்னா, விஜய் கொடுத்த அந்த வாக்குறுதியில் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பட்டன் சிஸ்டம், அதை கிளிக் பண்ணாங்கன்னா வேலுநாச்சியார் படை வரும்னு சொன்னார் பாருங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் தைரியமாக வெளியே போயிட்டு வரலாம். அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி தண்டனைகள், நம்ம சட்டம் ஒழுங்கு தண்டனை கடுமையாக இருந்தால் ஒரு பொண்ணு மேலே ஒருத்தன் கையை வைக்கவே யோசிப்பான். ஐயோ நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்கே. நீங்கள் வெளியூர்லாம் யோசிச்சு பாருங்கள், அரப் கண்ட்ரி அந்த ஊர்லலாம் ஒரு பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணால் பொதுமக்கள் மத்தியில் வச்சு அவன் கழுத்தை அறுப்பாங்க. நான் இது வீடியோவில் வாட்ஸ்அப் வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயம் பண்ணவே அவங்க யோசிப்பாங்க. ஏன் இதை நம்ம பண்ணணுமா, பண்ணால் நம்ம உயிர் போடுமேன்னு அந்த பயம், நமக்கு தண்டனை இந்த மாதிரி கடுமையாக இருக்குமே அந்த பயத்தில் ஒருத்தன் ஒரு பொண்ணு மேலே கை வைக்க மாட்டான். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களோட முழு ஆதங்கத்தையும் உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஆட்சி மாறும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 50 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஆட்சி மாறும். தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெஷ்னஸான ஒரு தமிழகமாக மாறும். அது நம்ம அண்ணன் தலைவர் தளபதி விஜய் நம்ம வந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் அந்த 5 வருஷமும் பார்த்துட்டோம், இந்த 5 வருஷமும் பார்த்துட்டோம், இவங்க ஆட்சியும் பார்த்துட்டோம், அவங்க ஆட்சியும் பார்த்துட்டோம், அவங்க பண்ணுற ஊழல், இவங்க பண்ணுற ஊழல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாடு, ஸோ ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு நம்ம உருவாக்குவோம். அதுக்கு நம்ம தலைவர் தளபதி விஜய் நம்ம வரணும் சொல்லி தான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.